தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுலேருந்து, அதுவும் இந்த கொடி வெளியிட்டதுக்கு அப்புறத்துலேருந்து பல கட்சிகள் பீதியில் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் பீதியில் இருக்காங்க அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லாமல், எந்தெந்த கட்சிகளுக்கு லாபம், எந்தெந்த கட்சிகளுக்கு நஷ்டம், எதனால் லாபம் எதனால் நஷ்டங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. முதல்ல ஒரு உண்மை சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோடய நண்பர் ஒருவர் விஜய் அரசியலுக்கு வர்றதுனால மக்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் விஜய் ரசிகரே இல்லை, எப்படி இதை உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அதிமுக மட்டும் களத்தில் இருக்கும்போது திமுக ஓட்டுக்கு 300 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் வரும்போது ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் சீமான் வந்தபோது ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ விஜயும் வந்துட்டார்னா கண்டிப்பாக ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க, அதனால் மக்களுக்கு நன்மை தானே நடக்க போகுது அப்படின்னு சொன்னார். நான் அதை விளையாட்டாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மக்களும் நல்லவங்க, திமுகவும் நல்ல கட்சி, நீங்களும் சீரியஸாக எடுக்காதீங்க, நல்லதாகவே எடுத்துக்குவேன். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். முதல்ல அதிமுகலேருந்து ஆரம்பிப்போம். அதிமுக அவங்களோட பெரிய தலைவரை இழந்திருக்கு. எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவரை அந்த கட்சி இழந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த கட்சி சந்தித்த எல்லா தேர்தலிலுமே இறங்கு முகத்தில் இருக்குது. ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. எடப்பாடி அவர்கள் கவர்ந்திருக்க தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க வேணால் சொல்லலாம். ஆனால் ரிசல்ட்டில் அப்படி இல்லை, நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அப்போது அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் மனதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த பக்கமா அந்த பக்கமா, இக்கரையா அக்கறையாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நானே சில அதிமுகவுக்கு எப்போவுமே ஓட்டு போடுற, ரெட்டலைக்கு ஓட்டு போடுற மக்கள்கிட்ட நானே நேரடியாக பேசினேன். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஜெயலலிதா இல்லை, ஜெயலலிதாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட புரிதல் அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ நாளாக பெரும்பாலும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். உடனடியாக எடப்பாடி அவர்களை ஒரு பெரிய தலைவராக இன்னும் அதிகமான பேர் ஏற்கலன்னு தான் நமக்கு தெரியுது. அதிமுகவுக்கு இன்னொரு வீக்னஸ் இருக்குது. என்ன, கொஞ்சம் பேரை தினகரன் கூட்டு போயிட்டார், கொஞ்சம் பேரை சசிகலா கூட்டு போயிட்டார், கொஞ்சம் பேரை ஓபிஎஸ் கூட்டு போயிட்டார். இப்போ நிறைய பேரை கூட்டிகிட்டு போகல, பெரிய பலவீனம்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக மாதிரி ஒரு பல வாய்ந்த சக்தியை நீங்கள் எதிர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக 100% ஒன்றா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ அங்கே அது இல்லை. அவங்க ஓட்டு சதவீதத்தை பிரிக்கலைன்னா கூட எடப்பாடி அவர்களையும் நான் அதிமுகவையும் விமர்சிக்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு பலவீனத்தை தான் நிச்சயமாக கொடுக்கும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓட்டு போடலான்னு இருக்கிறவங்களோட மனசில் விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னால் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவர்களை நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டது போதும், விஜய் வந்துட்டார், விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிமுகவுக்கு கொஞ்சம் இழப்பு இருக்கும். அடுத்தது தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதிமுக மாதிரி தான். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது செல்வாக்கு உச்சத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து உடல்நிலை குறைஞ்சிட்டே இருந்ததுனால அவர் பொதுவாக ஆக்டிவாக அவரால் அரசியலில் இருக்க முடியல. தேமுதிகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், கேப்டனுக்கு தான் ஓட்டு போடுவேன்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனசுலையும் இந்த பக்கமாக அந்த பக்கமாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களும் விஜய் வரும்போது விஜயகாந்த் ஒரு நடிகர், விஜயும் ஒரு நடிகருங்கும் போது அந்த பக்கம் கொஞ்சம் பேர் போக வாய்ப்பு இருக்குது. தேமுதிகவோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கூட்டணியில் அவங்க சேரப்போவாங்கன்னு யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியல. இப்போ விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை காங்கிரஸையோ தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேமுதிக அப்படி எதுவுமே உறுதியாக சொல்ல முடியல. உங்கள் கொள்கை தான் என்ன, உங்கள் கோட்பாடு தான் என்ன அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா, உங்களை மக்கள் நம்ப வேண்டாமா, அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. அதிமுகவுக்கும் போகலாம், பாஜக கூட்டணிக்கும் போகலாம், திமுக கூட்டணிக்கும் போகலாம், யார் சீட்டு கொடுக்குறோமோ அவங்க பக்கம் போகலாம். அப்படிங்கும்போது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி போல் மக்களுக்கான ஒரு தோற்றம் அங்கே வருது. அப்போ மக்கள் எல்லாரும் ஒரு அவநம்பிக்கையில் இருக்காங்க, ஓட்டு போட்ட மக்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கமாக அவங்களும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால விஜய் அரசியலுக்கு தீவிரமாக வரும்போது விஜய் பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை. ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு அந்த கவலையே இல்லை. ஏன்னா அவங்க தனியாக நின்று இவ்வளோதான் எனக்கு ஓட்டு சதவீதம் இருக்குன்னு நிரூபிக்க போகிறதில்லை. திமுக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க திமுகவோட தான் கூட்டணி வச்சு பயணிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. தனியாக நின்று ஒரு பெரிய ஓட்டு சதவீதத்தை வாங்கி
பெரிய கட்சிகளை வந்து பயமுறுத்தி அவங்கள வசீகரப்படுத்தி அவங்க பக்கம் போவாங்களாங்கிற ஒரு உறுதியாக சொல்ல முடியல. மற்ற மாநிலங்களில் நல்லா இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே திராவிட கட்சிகள் வேரூன்றி இருக்கிறதுனால அவங்களால தனித்து நிற்க முடியல. கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. 90% தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரையே அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல. இந்த தலைவரை தேர்ந்தெடுத்தா அந்த தலைவருக்கு பிடிக்காது, அந்த தலைவரை தேர்ந்தெடுத்தா இந்த தலைவருக்கு பிடிக்காது. அவங்க மேலேயும் வந்து ஒரு பெருசான ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் வரலினாலும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ அடுத்ததாக விடுதலை சிறுத்தைக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பல இடங்களில் வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. நிறைய பேர் வந்து திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் அப்படியே இருக்குது. அவங்க எந்த பக்கம் கூட்டணி போனாலும் அவங்களுக்கு உழுவுற வாக்கு அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். திருமாவளவன் மேலே மிகப்பெரிய பற்று கொண்டு அவருடைய அரசியல் ஈடுபாடு, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள்னால வந்து ஈர்க்கப்பட்டவங்க எல்லாருமே பேர் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது, இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா முழுக்க செல்வாக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெருசாக செல்வாக்கு எதுவும் இல்லை. அவங்க நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னால் கூட பொதுவாகவே வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்னாலையும் கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை சேர்ந்து தான் வந்து அவங்க வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வட இந்தியர்கள் நிறைய பேர் வர்றாங்க, ஓட்டுரிமை கொடுக்கப்படுது. அவங்களும் வந்து அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதா வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அவங்களுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருந்து, உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் தென் மாவட்டங்களில் சில இடம், சென்னையில் வந்து கொஞ்சம் அப்படின்னு பெருசாக இருக்குது. மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள், அப்படின்னு நினைக்கிற புது ஓட்டு போடுறவங்க, ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க வந்து போக வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு விஜய் வருவதனால லாபமோ நஷ்டமோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து விஜய் அரசியலுக்கு வருவதை வந்து அவளோட எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அதிகார சக்தியாக கொஞ்சமாவது வளரணும்னு விரும்புகிறாங்க. ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, விருப்பப்பட்டாங்க. வந்தால் அவர் மூலமாக ஏதாவது சாதிக்கலாம், ஒரு அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் அவங்க வந்து பல மாநிலங்களில் அதிகார சக்தியாக முன்னேறி இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க வர முடியாத காரணம் வேரூன்றி இருக்கிற திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கம். அது மட்டும் இல்லாமல் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இங்கே வந்து ரொம்ப வேரூன்றி இருக்குது. அதுவும் அவங்க வர்றது தடையாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் வட இந்திய தலைவர்களை பெரும்பாலும் வந்து தமிழர்கள் வந்து அவ்வளோ எளிமையாக நம்பிட மாட்டாங்க. காங்கிரஸில் இருக்கிற வட இந்திய தலைவர்களை நம்பினாங்க. அது வந்து சுதந்திரம் அடைந்த சமீபத்தில் 2வது சில வட இந்திய தலைவர்களையும் நம்பியிருக்காங்க. விபி சிங் போன்றவர்கள் நம்பியிருக்காங்க. அது வந்து திமுக கை காட்டியதுனால வட இந்திய தலைவர்களை நம்பியிருக்காங்க. பெரும்பாலும் வட இந்தியாவிலிருந்து வருகிற தலைவர்களை, வட இந்திய தலைவர்களை தூக்கி பிடிக்கிற கட்சிகளை வந்து தமிழர்கள் அவ்வளோ எளிமையாக வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய பேட்டிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது அரசியலுக்கு வருவதை அவங்க அவளோட எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்து அவங்களோட சேருவாரா, விஜய் அதுக்கு இடம் கொடுப்பாராங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் விஜய் வந்து ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியை போய் சந்தித்தது, அவரிடத்துல சில விஷயங்களை சொன்னது, அவங்க அதுக்கு ஒத்துக்கலை, இப்போ முடியாதுன்னு சொன்னது, திருப்பி அவர் வந்துட்டதில் எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்தோம். சாதாரணமான பதவிகளை வைத்திருக்கிற, பதவியை ஆசை காட்டுகிற பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலத்தில் விஜய் வந்து அப்படிப்பட்டதான ஒரு வலைக்குள்ளே கொண்டு வரலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் இடம் கொடுப்பாரா, போவாரா, போகமாட்டாராங்கிறதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதை காலம்தான் தீர்மானிக்கும். பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமோ நஷ்டமோ இல்லை. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வந்தால் இழப்பு அப்படின்னு பொதுவாகவே ஆணித்தரமாகவே வந்து ஊடகங்களில் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 38 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. டெல்லிக்கு போய் சீமான் என்ன பண்ண போகிறாருலாம் யோசிக்காமல் அவருடைய பேச்சாலையும் அவருடைய தத்துவத்தாலையும் அவர் வைக்கிற கொள்கையாலையும் ஈர்க்கப்பட்டு போட்டோம். அதை விட பெரிய தத்துவம் வந்தால் தான் நம்ம அதை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அவருக்கு ஓட்டு போடுறவங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. புதுசாக வேணால் யாரும் வருவாங்க தவிர மற்றவங்க ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பே இல்லை. என்னை கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வருவதனால் கொஞ்சம் ஆதாயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சிகளிலிருந்து கொஞ்சம் ஓட்டுகளை வந்து அவங்க எடுக்கும்போது ஏற்கனவே இங்கே வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கிற பல கட்சிகளுடைய ஓட்டு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குது. குறையும் போது கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவுனால ஒருவேளை கூட்டணி வைக்கிறது அது போன்ற ஏதாவது முடிவு ஏதாவது பண்ணார்னா நாம் தமிழர் கட்சிக்கு லாபமாக தான் முடியும்.
நஷ்டமாக முடிய வாய்ப்பே இல்லை. கடைசியாக திமுக, ஏன் திமுகவை கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னால் காரணம் இருக்குது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்ன நாளில் இருந்தே மற்ற கட்சிகளெல்லாம் அமைதியாக இருந்தாலும் கூட திமுகவினுடைய பலரும் வந்து திரைமறைவில் வந்து கடுமையாக வந்து விஜய் விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்ததே இளைஞர்களை வந்து ஈர்த்து கட்சியை பலப்படுத்தி கட்சியை பல வருஷம் கொண்டு போகணும்னு சொல்லி தான். நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய இளைஞர்கள் போகிறாங்க, அப்போ வந்து இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் உதயநிதி வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தான் உதயநிதி கொண்டு வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்துட்டான்னு சொன்னால் அந்த இளைஞர்களை ஓட்டு புதிதாக அரசியலுக்கு வருகிறவர்கள், புதிதாக ஓட்டு போட வருகிறவர்கள் பல பேரும் வந்து விஜயை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திமுக வந்து ரொம்பவுமே பயப்படுறாங்க. பல வருஷங்களுக்கு திமுகவை பலமாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவங்க உதயநிதி கொண்டு வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சக்தி வந்து திடீர்னு வருவதை வந்து அவங்களால ஏற்க முடியல. அதுவும் இல்லாமல் அவருடைய கொடி, அவருடைய பாடல் எல்லாவற்றிலுமே வந்து திராவிடம் என்பது இல்லை, அதையும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதனால் வந்து மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து மறைமுகமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு நிச்சயமாக விஜய் வந்தார்னா கொஞ்சம் பாதிப்பு நிச்சயம் இருக்கும். இந்த இடத்துல நான் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி சொல்லலை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்ததுனால நான் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேறு வேறு தலைவர்கள், அவங்க சேர்ந்திருக்கிற சமூகங்கள் வேறு வேறு, அவங்களுக்கு ஓட்டு போகிற மக்கள் வேறு வேறு இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விஜய் வருகையால் எந்த பாதிப்பும் இருக்காது. இதில் வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும், நான் தெரிந்த வரைக்கும், நான் பேசிய வரைக்கும் இதுதான் லாபம், இதுதான் நஷ்டம் என்று நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது செந்தில். இது தமிழ் கூடாரம்.